அம்மா சுருதி, எனக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுமா. சரி. ஸ்ருதி, என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து என்ன மன்னிச்சிருங்க பெரிய பாட்டி. நான் ஸ்ருதி, உங்களோட அந்த ஸ்டைல் இருக்கே, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் நியூவாவும் இருக்கு. ஹலோ, ஹாய், பாய் பாய். கிழிஞ்சு போடவ அவளோட மூளை எங்கேயாவது ஹாலிடேக்கு அனுப்பி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இவளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு போல இருக்கு. என்னாச்சு சுருதி உனக்கு? ஏன் இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸ இப்படி மாத்தி போட்டிருக்க? மாத்தியா? அதான் ஸ்ருதி, உனக்கு என்னாச்சு? ஏன் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கா? அக்கா, நானும் உங்க கூட சேர்ந்து எனக்கு கோயிலுக்கு வரேன். சின்ன, உனக்கு எதுக்கு சிரமம்? நான் போயிட்டு வரேன். நான் டிரைவரை வர சொல்லிட்டேன். நீ என்கிட்ட கேட்டே, அதுவே எனக்கு போதும். ஆர் யூ ஷூர்க்கா? நான் வேணும்னா வரேன். ஆமா சின்னா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஓகேக்கா. அம்மா அஞ்சலி, கொஞ்சம் இருமா. நீ ஒரு 5 நிமிஷம் லேட்டா போனா நானும் உன் கூட சேர்ந்து கோவிலுக்கு வருவேன். ஜஸ்ட் மேக்கப் கிட்ட வச்சு நான் டச் அப் பண்ணிட்டு வந்துடுறேன். இரு. இல்ல வேண்டாம், நான் போயிட்டு வரேன். டிரைவர் தான் இருக்காரே. அதோட ஆரத்தி வேற ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. அதனாலதான் சொல்றேன், நானும் உன் கூட வரேன். அது இல்லாத வீட்டுல கிருஷ்ண ஜெயந்திக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணணும்ல. அதோட நான் போயிட்டு 1 மணி நேரத்துல திரும்பி வந்துடுவேன். 5 நிமிஷம். நீங்க கவலைப்படாம இருங்க, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். ஓகே. ஸ்ருதி, கொஞ்சம் அந்த பூவெல்லாம் கொண்டு வந்து கொடுமா. இது வந்துட்டேக்கா. நீங்களா? நானே தான். நம்ம 2 பேருக்கும் இன்னைக்கு முதல்ல இரவுங்கிறத ஞாபகப்படுத்த தான் கூப்பிட்டேன். முதல் இரவா? நேத்து இதை பத்தி பேசணும்ல, ஞாபகம் இல்லையா? ஸ்ருதி, இதை நீ நினைச்சு பயப்படுறியா இல்லையா? அதை பத்தி தான் எனக்கு தெரியணும். நல்லதான். See you tonight.
என்னம்மா நடக்குதுங்க? இப்ப நான் என்னதான் பண்றது?